Good evening students, today we will see the current affairs analysis dated 26th August 2020. First news, early galaxy detected by AstroSat. AstroSat என்றது நம்மளோட ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது நம்ம லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம அனுப்பியிருக்கோம். லோ எர்த் ஆர்பிட்டில் நம்மளோட ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹபிள் டெலஸ்கோப் வந்து ஆல்ரெடி இட் இஸ் தேர், சரியா, நாசாவோடது. ஸோ அதன் மூலமாக கேலக்ஸிஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஆஸ்ட்ரோசாட் த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக வி ஃபவுண்ட் அவுட் லைக் நம்ம ஒரு கேலக்ஸி ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் AUDFS01. கேலக்ஸிஸ் நேம்ஸ் தே ஒன்ட் ஆஸ்க், பட் லைக் நம்மளோட ஆஸ்ட்ரோசாட் யாரோடது அப்படின்னு கேட்பாங்க. ஹபிள் டெலஸ்கோப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இம்பார்ட்டன்ட், பட் இட் வாஸ் ஐடென்டிஃபைட் பை இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னா. தென் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேலக்ஸிஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அந்த சிஸ்டம் மூலமாக தான். நம்ம லைக் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து இப்போ கேலக்ஸிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உருவாகும் போது ஹைட்ரஜன் அயன்ஸ் லைக் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸாக கன்வெர்ட் ஆகி அண்ட் தென் அதிலிருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வெளியே ஆகிட்டு இருக்கும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வச்சு தான் நம்மளோட ஆஸ்ட்ரோசாட் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும் ஹபிள் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும் லைக் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ இட் வாஸ் மேட் பை தி ஆஸ்ட்ரோசாட். ஆஸ்ட்ரோசாட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி வேவ்லென்த் அஸ்ட்ரானமி மிஷன் நம்மளோட இந்தியன் ரிமோட் சென்சிங் கிளாஸ் சேட்டலைட் 650 கிலோமீட்டர்ஸ் லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம இதை நிப்பாட்டி வச்சுருக்கோம், சரியா. நிப்பாட்டினா அது எர்த்தை ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்குது. லோ எர்த் ஆர்பிட் யூ பீப்புள் நோ, சரியா. ஸோ யூனிக் எக்ஸ்ரே அல்ட்ரா வயலட் டெலஸ்கோப் ஒர்க்கிங் இன் டேண்டம். ஸோ அதன் மூலமாக நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸாக இருக்கட்டும் லைக் கிளிட்டரிங் ஆப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் ஸ்டார்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ கேலக்ஸி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ். இதோட கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா IS ட்ராக் அப்படின்றது, தட் இஸ் இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க் பெங்களூரில் இருக்குது. அங்கே தான் இதை டிடெக்ட் பண்ணுறது. நான் டிடெக்ஷன் ஆஃப் ஏர்லி கேலக்ஸியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பிகேன் கம்பைனிங் இன்டு அயனைஸ்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அது கன்வெர்ட் ஆகும் அண்ட் தென் இட் வில் க்ளோ. அதிலிருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதன் மூலமாக தான் வி ஆர் ஐடென்டிஃபைங் இட். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் செகண்ட் வந்து RBIயோட ஆனுவல் ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ பீப்புள் நோ பேங்க்ஸோட ஹெல்த் கண்டிஷன் வாஸ் நாட் குட் பிகாஸ் ஆஃப் திஸ் மொரட்டோரியம்னால நிறைய பேங்க்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8.5% இருந்து 12.5% வரைக்கும் NP அசட்ஸ் வந்து ஏற்கனவே 6.5 மேலே இருக்குது. ஸோ 8.5லேருந்து 12.5 வரைக்கும் NP அசட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸில். ரிஸ்க் அவர்ஷன் பை பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இப்போ அதனாலேயே ப்ராப்பராக லோன் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது ரிட்டர்ன் வருமா அப்படின்ற ஒரு பயம். லைக் கிரெடிட் க்ரோத் ஹேஸ் ஸ்லோட். நிறைய லோன் கொடுக்காதனால ஜாப்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள், எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கு RBI என்னென்ன சொல்யூஷன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 லேக் வரைக்கும் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் மூலமாக ரீபர்ச்சேஸ் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக தே ப்ரொவைடட் ஃபண்ட் டு தி பேங்க்ஸ். லாங் டேர்ம் ரீபர்ச்சேஸ் ஆப்ரேஷன்ன்றது நார்மல் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். இது லாங் டேர்ம் அப்படின்னா மோர் தேன் 1 இயர், சரியா. ஸோ அது அப்புறம் ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸ் பாயிண்ட் லெண்டிங் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 115 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேங்க் ஃப்ராட்ஸ் வந்து இந்த நாட்களில் அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம்ஸ். பீப்புள் ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் லிங்க்ஸ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹேக்கர்ஸோட கையில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மாட்டும். ஆட்டோமேட்டிக்லி யுவர் ஃபோன்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஸ்கேன்ட் அண்ட் யுவர் பாஸ்வேர்ட் வில் பி டேக்கன் அவுட் and then they will take out all of your money. So be careful while using mobiles, சரியா. மொபைல்ஸ் இல்லை மற்ற ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா be aware of the fraud people. ஸோ கிட்டத்தட்ட அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் 2019 மார்ச் டைம் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இப்போது 1,85,644 crore வந்து ஃப்ராட் மூலமாக நம்ம மக்கள் வந்து பணங்களை இழந்திருக்காங்களாம், சரியா. இட்ஸ் அ ஹியூஜ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் தான் 80% இது நடந்திருக்கான் பிகாஸ் ஆஃப் த லெஸர் எஃபிஷியன்சி. அதான் அவங்களுக்கு தெரியும், சரியா. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய லேக்னஸ் அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்றது. தென் ஸ்லோ எக்கனாமிக் ரெக்கவரி
நம்ம கோவிட்-19ஓட ஸ்ப்ரெட்டு மார்ச் டைம் பீரியட், ஏப்ரல் அதெல்லாம் ரொம்ப எக்கனாமிக் வந்து அப்படியே டவுன் ஆச்சு. இப்போ நம்ம ரெக்கவரி ஃபேஸில் இருக்கோம். ஆனால் ரெக்கவரியும் வெரி ஸ்லோவாக இருக்குது. கார் இண்டஸ்ட்ரி, லைக் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப லைக் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமாகிட்டு இருக்குது டே பை டே. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் லைக் கார்பரேட் டேக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது இதெல்லாமே ரீசன். இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் லைக் எலிவேட்டட், ஹையாக இருக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ 6.93. அது வந்து இட் வில் கோ பை 6 வரைக்கும் கம்மியாக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அப்புறம் சஜஷன்ஸ் மேட் பை ஆர்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிங்கன்னா, டார்கெட்டட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நம்ம முன்னாடியிலே சொல்லிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ப்ரைவேட் பீப்புள் லைக் ஃபியர், அவங்களுக்கு ரொம்ப ஸ்கேர் இருக்கும் இந்த எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸில். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் கான்ஃபிடென்ஸை ப்ளோஸ்டர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்புறம் ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அது கண்டிப்பாக ரீகேபிட்டலைசேஷன் முன்னாடி நம்ம போட்ட பிளானை விட 2.11 lakh crore அதை விட இப்போ அதிகப்படுத்தணும்னு சொல்லப்படுது. அண்ட் தென் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் அமைக்கப்படணும், அபெக்ஸ் அத்தாரிட்டி டு டிசைட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை பண்ணுறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன் மேட் பை தி ஆர்பிஐ. தென் தேர்ட் நியூஸ் வந்து இந்தியா வியட்நாம் மீட்டிங். ஸோ 17th மீட்டிங் ஹெல்ட் ரீசன்ட்லி, ஜாயின்ட் கமிஷன் ஆன் ட்ரேட், எக்கனாமிக், சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷன். முன்னாடி 2016 இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. மெயினாக இப்போ நம்ம இந்தோ பசிபிக் ஏரியா ஏஷியன் கண்ட்ரீஸை நம்ம ஏஷியன் இல்லைன்னா சவுத் ஏஷியன் ஃபோரம்ஸை நம்ம ஃபோரம்ஸ் மீன் ரீஜனல் ஃபோரம்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண. அதுக்கான ரீசன் என்னென்னா, வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய WHO இருக்கட்டும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், தென் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், அதில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைத்தன்மை குறைவுகள். அதுக்கான காரணம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ தே அலைன்டு வித் சைனா இன் லைக் US கான்ஃப்ளிக்ட். அப்போ US கூட அலைன் ஆகும்போது அது செயலிழந்து போகுது. ஸோ பைபோலார் வேர்ல்டு மாதிரி தான் அதுவும். ஸோ இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே 2 powers ஆர் ஃபைட்டிங். ஸோ அது வந்து நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. அவங்களோட ப்ராப்பர் WHO ப்ராப்பர் பர்பஸ் லைக் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை அலார்மிங் பண்ணணும், ப்ளஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்ஸ் எடுக்கணும். அதில் எல்லாமே அவங்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்ற பேர் இருக்குது. ஸோ எனிவே அவங்க மேலே இருந்த பீப்புளுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. the dignity, everything gone because of this coronavirus. அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை அதை அலாம் பண்ணுறதுக்கோ அவங்க தவறிட்டாங்க. அண்ட் தென் வேர்ல்டு பேங்கில், IMFல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட டாமினன்ஸ் ஆகும். இதனால தான் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டுவர்ட்ஸ் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், இல்லைனா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். நமக்கு அதிகமாக லோன் தந்தது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க். ஸோ இதுக்கான காரணங்கள் இதுதான், சரியா? ஸோ அப்புறம் ரீசெண்டாக வி கண்டக்டட் அ மீட்டிங், that is Indo-Pacific Oceans Initiative. இதை பொறுத்த வரைக்கும் you can see here, இது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணது. 2019 ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் இதை லான்ச் பண்ணார். 7 central pillars: மேரிடைம் செக்யூரிட்டி, மேரிடைம் இக்காலஜி, மேரிடைம் ரிசோர்ஸஸ், கெப்பாசிட்டி பில்டிங். இதில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பி கேர்ஃபுல். கெப்பாசிட்டி பில்டிங், ரிசோர்ஸ் ஷேரிங், டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன், reduction and management, science and technology, academic cooperation and the trade connectivity and maritime transport. ஸோ இதில் இந்த கண்ட்ரிஸ் கூட கோஆப்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு லான்ச் பண்ணப்பட்டதான். இப்போது சைனா கூட நமக்கும் பார்டரில் இஷ்யூஸ் இருக்குது. சவுத் சைனா சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு மேக்ஸிமம் தே ஹேவிங் இஷ்யூஸ். இது உங்களுக்கு தெரியும், வியட்நாம் கண்ட்ரி இஸ் பார்டர்ட் வித் சவுத் சைனா சி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கூட அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இது உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு மல்டிலேட்ரல் அண்ட் ரீஜனல் ஃபோரம்ஸ் இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் யூஆர் கான்சன்ட்ரேட்டிங். அப்புறம் UNSCயில் நமக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் அண்ட் தென் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயங்களை இங்கே கோர்றதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் ரீஜனல் ஃபோரம்ஸில் நமக்கும் இந்தியாவுக்கும் வியட்நாத்துக்கு இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துறது இட் வில் ஹெல்ப். லைக் ஈஸ்ட் ஏஷியா சமிட், அப்புறம் மெக்காங்கங்கா கோஆப்ரேஷன் யூ பீப்புள் நோ, அண்ட் தென் ஏஷியா யூரோப்பியன் மீட்டிங், இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான். அது மட்டும் இல்லை, ஏஷியானோட 2020ஓட சேர்னா ஹெட்டாக இருந்து அவங்க ஒவ்வொரு இயரும் தேர் வில் பி அ கண்ட்ரி லைக் எவ்ரி இயர் தேர் லைக் ஒன் கண்ட்ரி ஃப்ரம் தி ஏஷியன் குரூப் வில் சேர் தி ஏஷியன் மீட்டிங் அந்த இயர் ஃபுல்லாகவே. ஸோ அதில் 2020க்கு வியட்நாம் இஸ் த
like chairman leadership country, that's all. Economic engagement, so we having relations, so everything you can study, so normal points தான் அதெல்லாம். Then national clean air program we having a clean air program from 2019 itself. அது என்ன அப்படின்னா நேஷ்னல் ambient clean air like clean air வந்து உருவாக்க தவிர்க்கக்கூடிய கண்ட்ரிஸ், தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரைட். வெரி குட் கண்ட்ரிஸ், வெரி குட் ஸ்டேட்ஸ், சிட்டிஸாக இருக்கட்டும், பொல்யூஷன்ஸ் எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம், எந்த ஸ்டேட்னா சிட்டிஸ் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஎம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 10 பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிஸுக்கு எல்லாமே அந்த சிட்டிஸ்க்கு எல்லாமே ரேங்கிங் நல்லா இருக்கும். அதான் அந்த நேஷ்னல், ஸோ ஐ வில் ஷோ இட், நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இதில் அந்த 5 வருஷம் 2011லேருந்து 2015 வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணாத சிட்டிஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் அவங்க வந்து இப்போது நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் மூலமாக தே ஹாவ் டு ரெடியூஸ் தி பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 அப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அந்த பொல்யூஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு டேக் மெஷர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அதான் அந்த நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வி இன்ட்ரடியூஸ் இன் 2009. அப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 20%லேருந்து 30% வரைக்கும் நம்ம பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 அப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்புறம் அதர் கேஸஸ் இன்க்ளூடிங் அதர் கேஸஸ் 30% வந்து குறைக்கணும்னு டார்கெட் வச்சுருக்கோம். நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது பத்தாது, வி ஹாவ் டு கோ பை மோர் ரெடக்ஷன் டார்கெட்ஸ் அப்படின்றது தான். ஸோ என்ஜிடியோட வியூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் த பிரின்சிபிள் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின், அதன் அடிப்படையில் என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் பீப்புள்ஸுக்கு நம்ம பியூர் ஏர் கொடுக்க வேண்டியது, அவங்களோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, தட் இஸ் த பீப்புள்ஸ் கான்ஸ்டியூஷனல் ரைட், தட் இஸ் ஆர்டிகிள் 21 அடிப்படையில். ஸோ அவங்களுக்கு பியூர் ஏர் கொடுக்கணும், ரைட் டு லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன், லைக் லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. சரி, அதன் அடிப்படையில் யூ ஹவ் டு கிவ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தான் என்ஜிடியோட டைரக்ஷன். அவங்களுக்கு சொன்ன மாதிரி 20லேருந்து 30%க்கான டார்கெட் 24ல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் சிட்டிஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வெஹிக்கிள்ஸ் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸுக்கு மாறுறதை வந்து அதிகப்படுத்தணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்தணும். அசஸ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம், அது வந்து ஒரு போர்டு உங்களுக்கு தெரியல, சஃபர் சிஸ்டம் அண்ட் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும் டு கண்ட்ரோல் தி லைக் பொல்யூஷன் லெவல்ஸ். புரியுதா? தட்ஸ் அபவுட். ஸோ நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் பீப்புள் நோ 2010ல் உருவாக்கப்படுது பை தி நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் ஆக்ட். ஸோ இதோட பர்பஸ் எடுத்திங்கன்னா ஆர்டிகிள் 21 அடிப்படையில் க்ளீன் அண்ட் ஹெல்த்தி என்வாயர்மெண்ட், தட் இஸ் ஏர், ஃபுட், அப்புறம் வாட்டராக இருக்கட்டும், க்ளீன் சரௌண்டிங்காக இருக்கட்டும், அதை உறுதிப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணுது. தே வில் ஒர்க் அண்டர் தி நேச்சுரல் ஜஸ்டிஸ், இவங்களோட பிரின்சிபிள். இவங்களோட இதை எடுத்துக்கிட்டால் இதோட பெஞ்ச் வந்து நிறைய இடத்துல டெல்லி அண்ட் தென் சென்னை, கொல்கட்டா நிறைய பிரின்சிபல் பெஞ்சஸ் அது 6 months வரைக்கும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா 6 monthsக்குள்ளாடி அவங்க அதை முடிவு கொண்டு வரணும். ஸோ வெர்டிக்ட் கொடுத்தாகணும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸ்டெர்லைட் ஆலைகள் எல்லாமே அவங்க தான் பேன் பண்ணது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் 5th நியூஸ், தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சைனா வந்து நம்ம தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிகேட்ஸ்னால் தெரியும்ல, லைக் கவுண்டரிங் ஷிப், ஸோ லைக் கடல் பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வி ஹேவிங் எ தல்வார் கிளாஸ் ஷிப்ஸ் இருக்குது. குவைட் கேட்டகரியில் வர, ரொம்ப பெருசு கிடையாது, நாட் லைக் கன்வென்ஷனல் ஷிப்ஸ் மாதிரி இல்லை சப்மரீன்ஸ் மாதிரி கிடையாது, இட்ஸ் அ நார்மல் ஒன். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நேவல் வார்ஷிப்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க டு கவுண்டர் த்ரெட்னிங் ஃப்ரம் அஸ். சரியா? ஸோ தேட்ஸ் அதோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். டைப் 054 கிளாஸ் ஃப்ரிகேட். சரியா? அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் படிக்கணும்னு இல்லை, இந்தியாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் வாட் இஸ் பயோசார்? பயோசாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பைரோலிசிஸ் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸில் கண்டக்டட் கிளாஸஸ், அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நான் உங்களுக்கு பைரோலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது சாலிட் வேஸ்டஸ், நம்ம முனிசிபாலிட்டியில் கலெக்ட் பண்ணக்கூடிய வேஸ்டஸ், இது எல்லாமே வந்து அது பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் மைட் பி. சரி, அது எல்லாமே வந்து ரொம்ப லைக் ஹீட்டில் ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்கிறது மூலமாக அது என்ன மாறும் அப்படின்னா கம்பஷன் மூலமாக இட் வில் பிகம் அ சார், அப்படின்னா கார்பனாக மாறும். அதிலேருந்து பயோடீசல் வில் கம் அவுட் ப்ளஸ் சின்கேஸ்னால் லைக் மீத்தேன், அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சின்கேஸஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட்.
மீத்தேன் will be there. அப்புறம் இன்னும் 2 கார்பன் மோனாக்சைடு will be there. இதன் மூலமாக நம்ம அமோனியா கிரியேட் பண்ண முடியும். யூரியா இண்டஸ்ட்ரிக்கு அதை பயன்படுத்த முடியும் அந்த கேஸஸை. அது மட்டும் இல்லை ஃபியூவலாகவும் பயன்படுத்த முடியும் அந்த கேஸஸ், சின் கேஸஸை பொறுத்த வரைக்கும். இந்த பயோசாரை பொறுத்த வரைக்கும் we can use for லைக் என்ன சொல்கிறது, லைக் கெமிக்கல்ஸை தவிர மற்ற இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்டஸ் மூலமாக நம்ம உருவாக்கக்கூடிய குப்பைகள் மூலமாக உருவாக்கக்கூடிய தட் இஸ் பயோடிகிரேடபிள் குப்பைகள் மூலமாக உருவாக்கக்கூடிய பயோசாரை நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் பர்பஸுக்கு லைக் சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லப்படுது. கெமிக்கல் இல்லை, பிளாஸ்டிக்ஸ் எரிக்கிறீங்கன்னா அது பயன்படாது. நார்மல் லைக் பயோடிகிரேடபிள் ஒன், சரியா? ஸோ அதை நம்ம பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக அதிகமாக கார்பன் வந்து இதை எரிக்கிறது மூலமாக கார்பன் கண்டென்ட் அதிகமாகிறத நம்ம தடுக்க முடியும். அப்புறம் சாயில் வந்து ஃபெர்டிலைசேஷன், சாயில் ஹெல்த் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். வாட்டர் ரெட்டென்ஷன் கெப்பாசிட்டி, இதை நீங்கள் அந்த லைக் சாயிலில் இந்த பயோசாரை போட்டிங்க அப்படின்னா வாட்டர் அப்சர்வ், எப்படி உங்களுக்கு கொயருக்கு இருக்குது, கொயர் தெரியும்ல, அதுக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, வாட்டர் அப்சர்வ் பண்ணி வைக்கிறது. ஸோ சீக்கிரமாக அது வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ வாட் இஸ் லைக் பைரோலிசிஸை பொறுத்த வரைக்கும் பயோமாஸ், அது நார்மலாக பயோமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பயோசாரில் சொன்னேன் பிளாஸ்டிக்ஸ் கேட்டகரி வர பயோடிகிரேடபிள் கேட்டகரி தான். அதை வந்து ட்ரையிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி அதை பைரோலிசிஸ் ரியாக்டர் இருக்குல்ல அதில் ஹீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சார் வில் பி ரிமூவ்ட். அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயில் வில் பி யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். கேஸஸ் வில் பி ரிமூவ்ட் அண்ட் தென் கேன் பி யூஸ்டு ஃபார் அமோனியம் இண்டஸ்ட்ரீஸ். அமோனியா யூரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸுக்கு நம்ம யூஸ் பண்ண அமோனியா க்ரியேட் பண்ணுறதுக்காக, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். இது ஏற்கனவே லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பைரோலிசிஸை பற்றி. வெரி கேர்ஃபுல். ஸோ வைல் மேக்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எக்ஸெட்ரா. தென் 7th நியூஸ் எடுத்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 2020. இது 2006 இருந்தே கொடுத்துட்ருக்காங்க. 2014 இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ 2020 அகெயின் சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வில் அப்டேட் ஹியர். இதை பொறுத்த வரைக்கும் எந்த சிவில் சர்வெண்ட், தட் இஸ் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப லைக் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, லைக் தூய்மை இந்தியா திட்டம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க 2014. அதுக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸை ப்ராப்பராக பண்ணக்கூடிய கலெக்டர்ஸுக்கு அதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2014 ஸ்வச் பாரத் சிஸ்டமில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதை ஸ்வச் பாரத் நேஷ்னல் கேம்பெயினை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணி அதன் மூலமாக பிஹேவியரல் சேஞ்சஸ் உருவாக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸுக்கு, தட் இஸ் கலெக்டர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2020 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமாமி கங்கா ப்ரோக்ராம், அப்புறம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2014 ஆட் பண்ணிட்டாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் தெரியும் இல்லையா, 117 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப புவராக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை ரோல் மாடல்ஸ் லைக் டிஸ்ட்ரிக்ஸாக நம்ம மாற்றுறது கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கரெக்டாக அந்த ப்ராப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய கலெக்டர்ஸ் வில் பி ப்ரொவைடர். சிவில் சர்வெண்ட்ஸ்னே வச்சுட்டாங்க, கலெக்டர்ஸ்னே வைக்கல. பிகாஸ் அதில் பியூரோக்ராட்ஸ் வருவாங்க, எல்லா கேட்டகரி பியூரோக்ராட்ஸ் வில் ஆல்சோ கம், சரியா? சிவில் சர்வெண்ட்ஸ் கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வில் கம், லைக் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் வில் கம், தஹசில்தார்ஸ் வில் கம். ஸோ அவங்க எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு திஸ் அவார்ட் வில் பி ப்ரொவைடட். அது எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா October 31 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான என்ரோல்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். October 31 இந்த அவார்டு கொடுக்கும்போதும் உங்களுக்கு இந்த அவார்டுக்கான ரீசனும் நான் சொல்லுவேன். வந்துச்சு பப்ளிக் லைக் அது வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமை பார்க்க போகிறீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். அதனால தான் இந்த ஆர்டிக்கிளை நான் கிளப் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த அவார்டை பொறுத்தவரைக்கும் 10 lakh கேஷ் ப்ரைஸ் வில் பி ப்ரொவைடட் வித் ட்ராஃபி, சரியா? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணால் இட் வில் பூஸ்ட் டு ஒர்க். இது என்னென்னா அந்த சிவில் சர்வெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்தும். பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால வி வில் கெட் அ ரிவார்ட் அப்படின்றப்போ தே வில் டூ லாட் ஆஃப் சர்வீசஸ், புரியுதா? ஸோ அது மட்டும் இல்லை, October 31 ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட லைக் அந்த ஸ்டாட்யூட் ஆஃப் யூனிட்டி அது லான்ச் பண்ண டேட், ப்ளஸ் மட்டும் இல்லை அவரோட பர்த் ஆனிவர்சரி ஆகும். ஸோ ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறோம், சரியா? So that's all about today's current affairs, students. Now the time for the MCQ. Daily current affairs MCQ 26th August 2020. First question: which of the following statements are correct about the Attorney General of India? Statement number 1: the Attorney General is to be consulted only in legal matters of real importance and only after the Ministry of Law has been consulted. Statement number 2: the Attorney General of India appears on behalf of Government of India in all the cases in the Supreme Court in which Government of India is concerned. Options are A1 only, B2 only, C both, D neither.
Question number 2, consider the following statements about Bonda tribes. Statement number 1, the Bonda tribe is the one of the oldest and the most primitive in the mainland India. Statement number 2, Bondas tribe are one of the 13 particularly vulnerable tribal groups found in Odisha. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, in regard to particularly vulnerable tribal groups, consider the following statement. Statement number 1, Juang, Kutia are the one of the 13 particularly vulnerable tribal groups found in Odisha. Then statement number 2, Munda people, that is Munda tribal people, speak in their language, that is Ramo. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, consider the following statement about the ropeway in Assam. Statement number 1, this is the first, most advanced and longest river crossing aerial tramway system in India. Statement number 2, it extends from central to northern Guwahati. It takes 8 minutes to traverse the entire length of the ropeway. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Fifth question, in context of women in Panchayat Raj institution, which of the following statements are correct? Statement number 1, the 74th amendment envisages the Gram Sabha as the foundation of the Panchayat Raj system to perform functions and powers entrusted to it by the state legislatures. Statement number 2, some states like Kerala, Himachal Pradesh, Odisha, Karnataka have made provisions for two-term reservation of seats at Panchayat Raj institution for women. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, which of the following statements are correct about the Rashtriya Gram Swaraj Abhiyan, RGSA? Statement number 1, it included rewards for ensuring women participation in Panchayat Raj institution. Statement number 2, the Ministry of Panchayat Raj has directed all the states and union territories to organize special Gram Sabhas and Mahila Sabhas, that is women's assemblies, in all Gram Panchayats. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, consider the following statement about Fiscal Council. Statement number 1, it is a permanent body with a mandate to independently assess the government's fiscal plans and projections against parameters of macroeconomic sustainability. Statement number 2, producing an annual fiscal strategy report which will be released biennially. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, in regard to government security, consider the following statement. Statement number 1, government security is a tradable instrument issued by both central government and state governments. Statement number 2, in India, both the central government and the state governments issue treasury bills and bonds and or dated securities. So options are A, one only, B, two only, C, both, D, neither. So carefully answer this question. We never discuss those things in current affairs, so be careful. Question number 9, consider the following statements. Statement number 1, treasury bills, dated securities issued under market borrowing program and market stabilization schemes, etc., not a part of the SLR. Statement number 2, ratio of liquid assets to net demand and time liability is called statutory liquidity ratio. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, consider the following statements about particularly vulnerable tribal groups in India. Statement number 1, PVTG, particularly vulnerable tribal group, reside in 18 states and 1 union territory. Statement number 2, a stagnant or declining population is the one of the criteria for determining PVTG status.
Statement number 3, there are 95 particularly vulnerable tribal groups officially notified in the country so far. Statement number 4, irregular Konda Reddy tribes are included in the list of PVTG. Options are A 1, 2 and 3 only, option B 2, 3 and 4 only, option C 1, 2 and 4 only, option D 1, 3 and 4 only. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.